வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிலடெல்பியா நகரில் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் தொடங்கியது குவாட் உச்சி மாநாடு. பிரதமர் மோடியை கட்டி தழுவி வரவேற்ற அதிபர் பைடன். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள், குவாட் வளர்ச்சி உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. இந்திய சீன எல்லையில் தற்போது நிலவும் சூழல் பற்றியும் பேச்சுவார்த்தை. ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை நீக்குவது குறித்து கலந்தாலோசனை. பிரதமர் அமெரிக்காவில் உள்ள நிலையில் இந்தியாவுக்கு எதிரான அமைப்புடன் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை. அமெரிக்க குடிமக்களை நாடு கடந்த தாக்குதலில் இருந்து காக்க உறுதி. நரேந்திர மோடியின் இதயத்திலும் கண்களிலும் தேசபக்தி உள்ளது. அமெரிக்க பாடகி மேரி பில்பன் கருத்து பாராட்டு. இலங்கை அதிபர் தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கை. இடதுசாரி வேட்பாளர் அனுரா குமார திசநாயகே முன்னிலை. அதிபர் விக்ரமசிங்கே தோல்வி முகம். இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நியமனம். வருகிற 30ஆம் தேதி பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் நியமனம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவு. டெல்லி யூனியன் பிரதேசத்தின் 8வது முதலமைச்சராக ஆம் ஆத்மி மூத்த தலைவர் அதிஷி மந்திரி சபை சகாக்களுடன் பதவியேற்பு. நாற்பது வயது பெண் பலமுறை பாலியல் வன்கொடுமை. கர்நாடக பாஜக MLA முனிரத்னம் கைது. OPS குழு மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்பே இல்லை. பொதுக்குழு எடுத்த முடிவுதான் இறுதியானது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். காட்பாடி செய்தியாளர் சந்திப்பில் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார் அமைச்சர் துரைமுருகன். திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி புதூர் ஆப்பு கைது. டெல்லியில் பதுங்கியிருந்தவரை சுற்றி வளைத்து தனிப்படை போலீசார் கைது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 28வது நபர் என தகவல். சினிமாவில் இருந்து வந்தவர்களே தமிழ்நாட்டில் ஆகும்போது திரும்ப ஏன் துணை முதல்வராக கூடாது? விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா கேள்வி. சாதி சான்றிதழ் கேட்பது சாதியை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அவர்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வியை உரிமையை வழங்கவே கேட்கப்படுகிறது. திருச்சியில் கனிமொழி MP பேச்சு. சிறை கைதிகளின் பாதுகாப்புக்காக கண்காணிப்பு குழு கோரி வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவு. புரட்டாசி மாதம் என்பதால் பெருமாள் பக்தர்களை அச்சுறுத்துவதற்காக லட்டு விவகாரத்தை பெரிதாக்குகிறார்கள். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கண்டனம்.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 37 பேர் கைது. 3 படகுகளையும் சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. முதலமைச்சர் தலையிட்டு RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும். பாஜக MLA பானதி சீனிவாசன் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் காலத்தின் கட்டாயம். திருச்செந்தூரில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு நெய் வழங்க கர்நாடக அரசின் நந்தினி நிறுவனத்துடன் மீண்டும் ஒப்பந்தம். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தினசரி 8 முதல் 9 லட்சம் லட்டுகள் தயாரிக்க முடிவு. மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி திடீர் மாற்றம். புதிய தலைவராக சுபாங்கர் சர்க்கார் நியமனம். ஹரியானா காங்கிரஸ் பெண் MP குமாரி செல்ஜாவுக்கு தங்கள் கட்சியில் வந்து சேருமாறு பாஜக அழைப்பு. காங்கிரஸ் தலைவர்கள் அதிர்ச்சி. ஒடிசாவில் காவல் நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆளுநர் மாளிகையில் அரசு ஊழியர்கள் தாக்கப்படுகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் குற்றச்சாட்டு. மேட்ரிமோனி மூலம் திருமணம் செய்வதாக 50 பெண்களை ஏமாற்றிய நபர் உத்தரப்பிரதேசத்தில் கைது. திருமணம் என்ற பெயரில் முஸ்லிம் மற்றும் விதவை பெண்களை ஏமாற்றி பணம் நகை பறிப்பு என தகவல். ஆம்பூர் அருகே மேம்பாலம் கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்து 3 பேர் படுகாயம். பொன்னேரியில் SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. பட்டியல் இன மக்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை அனைத்து தலித் அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாள் நீதிபதி ஹரி பத்மநாதன் வேண்டுகோள். மக்கள் நீதி மய்யம் தலைவராக மீண்டும் கமல்ஹாசன் தேர்வு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. பாடகியுடன் என்னை தொடர்புபடுத்தி பேசுவது பேசியவர்களுக்கு தான் அசிங்கம். அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். மன அழுத்தத்தில் இருந்து எத்தனையோ பேரை காப்பாற்றியிருக்கிறார். நடிகர் ஜெயம் ரவி விளக்கம். நானும் படத்தில் வரும் ஒரு கதாபாத்திரம் போல உணர்ந்தேன். லப்பர் பந்து படத்தை பாராட்டிய இயக்குனர் வெற்றிமாறன். இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. 2-0 என்ற முன்னிலையில் வகிக்கிறது. இனி வருவது உலக செய்திகள். இஸ்புல்லா இயக்கத்துக்கு பேஜர்கள் சாதனங்கள் விநியோகம். நார்வேயில் வசிக்கும் கேரள நபர் மற்றும் இத்தாலி பெண்ணிடம் தீவிர விசாரணை. இலங்கையில் இன்று அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியீடு. நாளை பொது விடுமுறை அளித்து அரசு உத்தரவு. டொனால்டு டிரம்புடன் மீண்டும் பொது விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கமலா ஹாரிஸ் அறிவிப்பு.
பெங்களூருவில் இளம்பெண் உடலை 30 துண்டுகளாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்த கொடூரம். கொலையாளியை பிடிக்க போலீசார் தீவிரம். ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் குண்டு மழை. பெய்ரூட்டில் 37 பேர் பலி. 40 நிமிடங்களில் 50 கோர தாக்குதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.